அனுஸ் ஃபேமிலி கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான காலிஃப்ளவர் சில்லி எப்படி நம்ம வீட்டிலே நல்லா கிறிஸ்பியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும், அதாவது பாதி வேகிற வரைக்கும் இருந்தால் போதுங்க, முழுசாக வைக்க வேண்டியதில்லை. வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டு காலிஃப்ளவரை ஆற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் பாதி அளவு போட்டால் போதுங்க. போட்டு ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக தண்ணி விட்டு விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் பண்ண வேண்டாம், லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆற வச்சிருக்க காலிஃப்ளவரை இந்த மிக்சிங்கில் சேர்த்துக்கலாங்க. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது எல்லா காலிஃப்ளவர்லேயும் இந்த மசாலா பிடிக்கணும். பாருங்கள், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை, 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு 10 நிமிஷம். ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் வச்சு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிச்சான்னு பார்த்துட்டு காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக போடுங்க. இப்படி போட்டு எடுக்கும்போது மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இதிலே நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா இன்னும் மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.